குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் 44ல இருக்கோம். நான் கொஸ்டின் சொல்றேன், நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதனோட ஏரியா கண்டுபிடிங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டருங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். நான் ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், ஜஸ்ட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி சம்மு மட்டும் போடுங்க பார்க்கலாம். பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள்? டக்குன்னு போட்டு சிம்பிளி பண்ணி என்ன பண்ண ஆன்சர் சொல்லணும், அதுக்காக தான் இது ஃபார்முலா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர் நான் கொடுத்துட்றேன். நீங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். தென் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிங்க. ஈஸி தான். போன சம்முக்கு இந்த சம்முக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். டக்குன்னு போடுங்க போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. நான் ஒரு 3 டெசிமல் நம்பர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1.02, ரெண்டாவது நம்பர் 0.09, மூணாவது நம்பர் 0.89. ஸோ 3 டெசிமல் நம்பர் கொடுக்குறேன், என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1.02, செகண்ட் நம்பர் 0.09, தேர்ட் நம்பர் 0.89. Next question number 4. 70% of 200. 70% of 200. Then question number 5. வரிசையா ஒரு 6 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும். வரிசையா 6 ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1ல இருந்து. அப்போ எந்தெந்த நம்பர்? 1, 3, 5, 7, 9, 11. இந்த 6 ஆட் நம்பரையும் ஆட் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி எழுதுங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டான ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, ஞாபகம் இருந்தால் அதை எழுதுங்க பார்க்கலாம். மொத்தம் 6 ஆட் நம்பர் 1ல இருந்து. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டக்குன்னு சொல்லணுமே எழுதியிருக்கலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்றேன், ஒரு 4 நம்பர் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 நம்பர் என்னவா இருக்கும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் 8, தேர்ட் நம்பர் 27, ஃபோர்த் நம்பர் 64. அப்ப ஃபிஃப்த் நம்பரும் சிக்ஸ்த் நம்பரும் என்னன்னு நீங்க எழுதுங்க. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. 15 ஸ்கொயர் மைனஸ் 225. 15 ஸ்கொயர் மைனஸ் 225 all divided by 2 power 3. 15 squared minus 225 divided by 2 power 3. சரிங்களா? 15 square minus 225 divided by 2 power 3. சரிங்களா? is equal to என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தனமே சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் தான், ஜஸ்ட் உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லைங்கிறத நான் பார்க்கறேன். கொஸ்டின் நம்பர் 8. 90% of 300. 90% of 300 plus 30. ஸோ 30யும் அந்த 90% of 300 ஆட் பண்ணா என்ன ரிசல்ட் வரும், அவ்வளவுதான் கொஸ்டின். Then question number 9. 2 into 15 plus 15 into 4 is equal to என்ன கிடைக்கும்? 2 into 15 plus 15 into 4 is equal to என்ன கிடைக்கும்? முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10.
இது ஒரு ரெக்டாங்கிள் சரிங்களா, ரெக்டாங்கிள். அதனுடைய பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 34 மீட்டர். பெரிமீட்டர் எவ்வளவு? 34 மீட்டர். அது லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர். லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 9 மீட்டர். தென் வாட் அபவுட் பிரெத்? சரிங்களா, பெரிமீட்டர் 34 மீட்டர், லென்த் வந்து 9 மீட்டர். அப்போ பிரெத் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின். இப்போ 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க முடிச்சோன்னே என்ன பண்ணுங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். கொஸ்டின் இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம். அண்ட் அட்மிஷன் ஃபார் கிளாஸ் 10, 11, 12 எல்லாத்துக்குமே இருக்கு. எக்ஸ்பெஷலி 10th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ்க்கான அட்மிஷன் இருக்கு. 10th பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, கிளாஸ் 12க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு மட்டும். இது வந்து சிபிஎஸ்சி, மெட்ரிக் அல்லது ஸ்டேட் போர்ட் எப்படியும் வச்சுக்கலாம். ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ்க்கு கிளாஸ் 12 தான். கூடவே உங்களுக்கு நீட்டு, ஜேஇக்கான கிளாஸஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10க்கும் அதே போல் போர்டு எக்ஸாம்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இவங்களுமே சிபிஎஸ்சிக்கு தனியாக, மெட்ரிக், ஸ்டேட் போர்டுக்கெலாம் தனியாக, ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி கிளாஸஸ் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெமோ இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இது அட்மிஷன்ஸ் தேவையோ அவங்களாம் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெமோ புக் பண்ணி ஃப்ரீ டெமோ அட்டன் பண்ணிக்கலாம். வீக் எண்ட்ஸில் வந்து இருக்கும் டெமோ கிளாஸஸ், சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் தனியாக ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கிளாஸ் இருக்கு. ஸோ அது யார் வந்து தேவையோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதையுமே இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சம்மரில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆரம்பிச்சிருவோம். ஓகேப்பா, தேங்க்யூ. டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, அனுப்பிச்சிட்ருங்க. ஹாவ் அ நைஸ் டே.